ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இதையடுத்து அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். இது தொடர்பாக அங்கிருக்கும் நமது செய்தியாளர் வினோத்திடம் கூடுதல் தகவலை கேட்கலாம் மற்றும் பாலமேட்டில் ஜான்சியிடமும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். முதலில் வினோத் வணக்கம். தடையை நீக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ள நிலையில அங்குள்ள ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்க இது குறித்து? அதாவது நேற்று உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு இடைக்கால தடை விதித்த பிறகு இன்று அந்த வழக்கு மேல்முறையீட்டு மனுவாக விசாரணைக்கு வந்தபோது இன்றும் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு விதிக்கப்பட்ட தடை நீடிக்கும் என கூறப்பட்டுள்ளது. அது இந்த பகுதி மக்களை மிகுந்த கொந்தளிப்புக்கும் தொடர் போராட்டத்திற்கும் உள்ளாக்கியுள்ளது. மேலும் இங்கே பார்த்தீர்களானால் அதாவது எனக்கு பின்னால் இன்று காலை முதலே அறப்போராட்டமாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இங்க இருக்கிற மக்கள் இந்த வருடம் நிச்சயமாக தாங்கள் தடை மீறி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவோம் என்றும் கூறி வருகின்றனர். மேலும் இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய கமிட்டியினுடைய தலைவர் அவர்கள் இருக்கிறார். அவர்களிடம் மேலும் இது பற்றி கேட்கலாம். ஐயா வணக்கம். இன்னைக்கு கடைசி முயற்சியாக அதாவது கடைசி நம்பிக்கையாக அந்த மேல்முறையீட்டு மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது தடையை நீட்டிக்கப்படும், ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்கான தடை நீடிக்கப்படுகிறதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நாங்க இன்னும் ஜல்லிக்கட்டு நடக்காம நாங்க எந்திரிக்கிறோமா இல்ல சார். நாங்க சாகுமாரி உண்ணாவிரத்தை தொடரலான்ட்டு ஐடியா பண்ணிட்டோம் சார். ஆனா கண்டிப்பான முறையில் ஜல்லிக்கட்டு நடத்தணும். அது கண்டிப்பான முறையில் எங்களுக்கு மத்திய அரசு மாநில அரசு பெற்றுக் கொடுக்கணும் நம்பிக்கையில் இன்னும் அமைதியான முறையில் நாங்கள் இந்த உண்ணாவிரத்தை தொடர போறோம். அதுதான் உண்மை. ரைட்டுங்களா? இதற்கு மேல நீதிபதிகள் என்னன்ற பார்க்கட்டும். சொல்லுங்க, வேற என்ன சொல்லுங்க. எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடக்கணும் சார். அதான் சார் உண்மை. மத்திய அரசு மாநில அரசு எங்களுக்கு பெற்று தரணும் சார். அதான் சார் உண்மை. அதுக்காக நாங்கள் எவ்வளவு நாள் வேணா காத்திருப்போம் சார். உண்ணாவிரம் இருப்போம் சார். சாகும் மாதிரி உண்ணாவிரம் இருப்போம் சார். கண்டிப்பா. அதாவது இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நிச்சயமாக அவர்களுடைய கடைசி நம்பிக்கை தகர்ந்தாலும் நிச்சயமாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்காக மத்திய மாநில அரசுகள் தங்களால் ஆன முழு முயற்சியும் எடுக்க வேண்டும் எனவும் இது தங்களுடைய பாரம்பரியத்தை பறிகொடுத்த செயல் எனவும் இந்த மக்கள் கருதுகின்றனர். ராஜலட்சுமி. வினோத், நீங்க தொடர்ந்து இணைப்புல இருங்க. அடுத்ததாக பாலமேட்டில் உள்ள ஜான்சியிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ஜான்சி, ஜல்லிக்கட்டு தொடர்பாக உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ள நிலையில் இது மறுப்பு தெரிவித்துள்ள நிலையில தற்போது அங்கு நிலவும் சூழலை குறித்து சொல்லுங்க. ஜல்லிக்கட்டு போட்டிக்கு உச்சநீதிமன்றம் நேற்று இடைக்கால தடை விதித்ததை தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களில் பொதுமக்கள் ஈடுபட்டிருந்தனர். குறிப்பாக பாலமேடு பகுதியில் பார்த்தோன்னா சாலை மறியல், உண்ணாவிரதம் போன்ற பல்வேறு போராட்டங்களை தற்போது மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று ஜல்லிக்கட்டிற்கான மனுவை ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த நிலையில் நல்ல தீர்ப்பு வரும் என்ற நம்பிக்கையில் இருந்த இந்த மக்களுக்கு இன்று ஒரு ஏமாற்றி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்தது. இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக பாலமேடு பகுதியில் விழா கமிட்டி குழு பொருளாளர் நம்ம கூட இருக்காங்க, கேட்கலாம். சார் வணக்கம் சார். ஜல்லிக்கட்டு போட்டி நேற்று உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை பிறப்பித்திருந்தது. ஆனாலும் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள்லாம் வழக்கு தொடர்ந்து இன்னைக்கு அந்த வழக்கு கூட விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது உச்சநீதிமன்றத்தில். இந்நிலையில் மீண்டும் ஜல்லிக்கட்டுக்கான இடைக்கால தடை நீக்க முடியாதுன்னு சொல்லி நீதிபதிகள் சொல்லியிருக்கும் போது நீங்க என்ன மாதிரியான இந்த போராட்டத்தை மேற்கொண்டு எடுத்துட்டு போக இருக்கிறீங்களா, இல்லை என்ன மாதிரியான முடிவுகளை உங்களோட கிராமத்து சார்பாக எடுத்திருக்கீங்க? எங்களுக்கு 7ஆம் தேதி மத்திய அரசு அறிவித்தவுடன் சந்தோஷத்துடன் இந்த பணிகளை தொடர்ந்து பாலமேட்டில் 70% ஜல்லிக்கட்டு வேலைகள் நடைபெற்று பூர்த்தியாகும் நிலையில் உள்ள நிலையில் இடைக்கால தடை வந்தது. தடையின் காரணமாக கிராமத்தில் நேற்று கடையடைப்பு மற்றும் சாலை மறியல் செய்தோம். இன்று அடையாள உண்ணாவிரதம் மேற்கொண்டு மேல்முறையீட்டுக்காக காத்திருந்தோம். அது எங்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை அளிக்கின்றது. இதைத் தொடர்ந்து பாலமேடு பகுதியில் நாளை கடையடைப்பும் முழு உண்ணாவிரதமும் எங்களுக்கு செய்து மத்திய மாநில அரசுகள் உடனடியாக எங்களுக்கு ஜல்லிக்கட்டை நடத்த ஆவணம் செய்ய கேட்டு நாளை பாலமேடு பகுதியில் நடைபெற இருந்த சந்தை மற்றும் பாலமேடு முழுக்க கடையடைப்பு உண்ணாவிரதம் நடைபெறும். இப்போ நாளைக்கு மட்டும்தான் அந்த கடையடைப்பு உண்ணாவிரத போராட்டம் தொடருமா, இல்லை ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணியிருக்க சூழல்ல இந்த போராட்டம் தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அடுத்த கட்டமாக அடுத்தடுத்து எங்களுடைய போராட்டம் தொடரும். ஜல்லிக்கட்டை பெறும் வரை எங்கள் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும்.
ஏற்கனவே உங்கள் பாலமேடு பகுதி மக்கள் சொன்னது வந்து இந்த வருஷம் வந்து சட்டமன்ற தேர்தலில் புறக்கணிக்க போகிறோம். ஏற்கனவே வந்து மாடுபடி வீரர்களாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து மனு வேற கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கலன்னா எங்களோட வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை போன்ற இடத்துல ஒப்படைச்சிருவோம். நிச்சயமாக வந்து இந்த மாதிரி மத்திய அரசு பண்ணணும். இதுக்கான எது என்ன பண்ணுறேன்? அது கொடுத்து நீங்கள் கேட்ட கருத்து கொடுத்து அடுத்து கிராம கமிட்டி கூட்டம் கூடி சரியான முடிவு எடுக்கப்படும். இப்போ இவங்க விழாக்குழு தலைவர் சொன்னது இது போன்ற அதாவது ஜல்லிக்கட்டுக்கான தொடர்ந்து போராட்டங்களை நடத்த இருப்பதாகவும், மேலும் வந்து முன்னமே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு மனு ஒன்றை கொடுத்துள்ளனர். இது போன்ற ஜல்லிக்கட்டு நடைபெறாவிட்டால் எங்களுடைய வாக்காளர் அட்டை அனைத்தையுமே வந்து அனைத்தையும் ஒப்படைப்பதாக சொல்லியிருந்தனர். இது குறித்து முழுமையான தகவல்களை இன்று இரவு பொதுக்குழுவை அதாவது கிராம குழுவை கூட்டி அதன் பிறகு முடிவெடுக்கப்படுவதாகவும், அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நாளை கடையெடுப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தையும் இந்த பாலமேடு பகுதி மக்கள் மேற்கொள்ள உள்ளனர். ராஜலட்சுமி, ஜான்சி, நீங்க தொடர்ந்து இணைப்புல இருங்க. தொடர்ந்து நம்ம வினோத்திடம் கேட்கலாம். வினோத், தற்போது வந்து போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறத நம்மளால பார்க்க முடியுது. இவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? ராஜலட்சுமி, அதாவது இங்கே பார்த்தீர்களானால் எனக்கு பின்புறம் வந்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஒரு சாரார் ஈடுபட்டு வந்தாலும் இங்கே வந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் அதாவது நடந்த பிற அதாவது இந்த தடை உத்தரவுக்கான தொடர்ந்து ஜான்சியிடம் பேசலாம். ஜான்சி, தற்போது பாலமேட்டில் தொடர்ந்து போராட்டங்கள்ல மக்கள் ஈடுபட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்கு? இப்போ பார்த்தோம்னா வந்து பாலமேடு பகுதியில் உண்ணாவிரதம் இன்று நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து நாளை கடையெடுப்பு போராட்டம், உண்ணாவிரத போராட்டம் போன்றவற்றை தொடர்ந்து மேற்கொள்ள உள்ளனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு வந்து இந்த பகுதி மக்கள் மட்டுமல்லாது மதுரை மாவட்டத்தில் அருகில் உள்ள மேலூர், திருமங்கலம் போன்ற பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு தற்போது ஆதரவு கொடுத்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சி அதாவது பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் தற்போது தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வருகின்றனர். அரசியல் கட்சி அல்லாது பல சமூக ஜல்லிக்கட்டு மீதான ஆர்வம் கொண்டவர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ அது போன்று வந்து நம்ம இந்த பாலமேடு பகுதியில் ஜல்லிக்கட்டிற்கான ஆதரவு கொடுத்து வரும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் ஒருவரான அவங்க நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். இப்போ வந்து தொடர்ந்து அரசியல் கட்சிகள்லாம் வந்து ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்களும் வந்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தான் இந்த பாலமேடு பகுதியில் வந்து உண்ணாவிரதற்காக நீங்களும் ஒரு ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. இந்நிலையில் என்ன மாதிரி இந்த இடைக்கால தடையை வந்து நீக்க முடியாதுன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரான அடக்குமுறையாகத்தான் பார்க்குறோம். இந்திய துணைக்கண்டத்தில் வாழ்கிற பூர்வகுடி மக்களுக்கு எதிரான அடக்குமுறையாகத்தான் பார்க்குறோம். ஏன்னா உச்சநீதிமன்றம் வந்து பிராணிகள் வதை தடுப்பு சட்டத்தை தான் பார்க்குறாங்களே தவிர தேசிய பல்லுயிர் பரவல் சட்டம்னு ஒன்று இருக்குது. அதை வந்து உச்சநீதிமன்றம் பார்க்குறதே இல்லை. அந்த தேசிய பல்லுயிர் பரவல் சட்டத்தின்படி பூர்வகுடி மக்கள் சிற்றூர்கள் அதாவது கிராமங்களில் இருக்க பூர்வகுடி மக்கள் தாங்கள் பராமரித்து வருகிற கால்நடைகளை வைத்து நடத்துகிற திருவிழாக்கள், விளையாட்டுகளை தடை செய்யக்கூடாது. அதில் அரசு தலையிடக்கூடாது. மாறாக அரசு அதை ஊக்கப்படுத்தி வளர்த்தெடுக்கணும்னு தான் சொல்லுது. அதனுடைய நோக்கம் வந்து அந்த கால்நடை இனம் அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு தான் கிராமங்களில் இந்த மாதிரியான பழக்க வழக்கம் உருவாகிருக்கு. அதனால இந்த கால்நடை இனம் அழியாமல் இருக்கிறதுக்காக இந்த சட்டத்தை இந்திய அரசு தான் உருவாக்கியிருக்கு. இதையே வந்து இவங்க தூக்கி ஒழிச்சு வச்சுட்டு இந்த பீட்டா போன்ற அமைப்புகள் சொல்கிறதை கேட்டுக்கிட்டு உச்சநீதிமன்றம் சொல்கிறாங்க. இந்த சட்டத்தை எடுத்து உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் அவங்களாவே தன்னார்வமாக சுவமோட்டாவை படித்து பார்த்தாங்கனாவே இதுக்கான விடை கிடைச்சிரும். இது எங்களுக்கு வந்து இது மிகப்பெரிய அடக்குமுறையாகவும் நாங்கள் ஏதோ அடிமையாக வாழ்வதை போல நாங்கள் உணர்றோம். இப்போ வந்து இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு வந்து நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ ஜல்லிக்கட்டு நடத்துன்ற நம்பிக்கை அது எல்லாருமே இருக்கிற பட்சத்தில் இதுக்கடுத்து என்ன மாதிரியான போராட்டங்களோ இல்லை அறவழியிலோ என்ன மாதிரியான முறையில் கையாள்வதற்காக எல்லாரும் தயாராகிட்டு இருக்காங்க நீங்கள் நினைக்கிறேங்க? மக்கள் வந்து தமிழர் மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப ரொம்ப பண்பான மக்கள். எப்போயுமே அவங்க வந்து வன்முறைக்கு போனது கிடையாது. அறவழியில் தான் போராடிட்டு இருக்கிறாங்க. தங்களைத்தானே வருத்தி கொண்டு பட்டினி போராட்டம், கடையடைப்பு போராட்டம்னு சொல்லி தாங்களே வருத்தி கொள்ளுகிற போராட்டங்களை தான் அவங்க நடத்திக்கிட்டு வர்றாங்க. இதுக்கு இந்திய நீதித்துறையும் இந்திய பாராளுமன்றமும் வந்து செவிசாய்க்கணும். மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளணும். அவங்க ஒரு கட்டத்தில் இந்த மக்கள் தனக்கு பயனில்லைன்னு அவங்க நினச்சிட்டாங்கன்னா, இந்த போராட்டங்கள்லாம் பயனில்லைன்னு நினச்சிட்டாங்கன்னா அது இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துரும்னு எனக்கு ஒரு அச்சம் இருக்குது. இப்போ
இப்போ இவங்க சொல்லக்கூடிய கருத்து பார்த்தோம்னா கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாகவே ஜல்லிக்கட்டு போட்டிகளை சட்ட ரீதியாக நாங்கள் வந்து பின்பற்றி வந்தோம். இப்போ போராட்டங்களை நடத்தி வந்தோம். ஜல்லிக்கட்டிற்கு நிரந்தர தடை விதித்தும் பிறகு கூட மத்திய அரசு எங்களுக்கு ஒரு ஆதரவை அளித்து வந்த நிலையில் உச்சநீதிமன்றம் தற்போது பிறப்பித்துள்ள இந்த இடைக்கால தடையை அறவழியிலும் சட்ட வழியிலும் போராடுவோம் என்ற கருத்தை தற்போது முன்வைத்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்முடைய பேசுவதற்காக மாடுபிடி வீரர்கள் ஒருவர் நம்ம கூட இருக்காங்க. தொடர்ந்து வந்து பல ஜல்லிக்கட்டுகளில் மாடுகளை பிடித்து வெற்றியை கண்ட ஒருவர் இந்த ஆண்டும் சென்ற ஆண்டும் நடைபெறாத ஜல்லிக்கட்டால் மன உளைச்சலை ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவிக்கின்றார். இது குறித்து இந்த உச்சநீதிமன்ற தடை குறித்து இவரிடம் நம்ம கேட்கலாம். சார் வணக்கம் சார். இப்போ வந்து உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால தடை கொடுத்துருக்கதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்நிலையில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை இளைஞர்களும் அந்த மாடுபிடி வீரர்களும் இனிமேல் கையால் இருக்கிறீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா போன வருஷம் என்னன்னா ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் சரி நாங்கள் விட்டுட்டோம். இருந்தாலும் பல முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டோம். எவ்வளவோ போராட்டம் நடத்தினோம். சரி அடுத்த வருஷம் நடந்துடும் சொல்லி நாங்களும் எதிர்பார்த்துட்டே இருந்தோம். இந்த வருஷம் வந்துருச்சு. திங்கக்கிழமை மதியம் வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நான் சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி இங்கே திங்கக்கிழமை காலையிலே வந்துட்டேன். அதாவது ஜல்லிக்கட்டு நடக்குன்றப்ப ஒவ்வொரு மாடுபிடி வீரர் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு தமிழ் மக்களும் ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒன்றை தடை பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. இந்த மாடுபிடி வீரர் மட்டும் இல்லை, இந்த பகுதியில் உள்ள பலர் வந்து இதே போன்ற கருத்தை தான் முன் வச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்காக வந்து பல பகுதியிலிருந்து மக்கள் வந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு பாதுகாப்பாக மதுரை மாவட்டத்தை காவல்துறையினர் 100க்கும் மேற்பட்டோர் இந்த உண்ணாவிரத தளத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஜல்லிக்கட்டு போட்டிற்கு தடையை வந்து நீட்டிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் பிறப்பித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் யாரேனும் வந்து காளைகளை அவிழ்த்து விட்டோ சட்டத்துக்கு புறமான விஷயங்களை செய்துவிடறோ என்ற நோக்கத்தில் பல காவல்துறையினர் தற்போது இந்த உண்ணாவிரத தளத்தில் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ராஜலட்சுமி, ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ள நிலையில அங்குள்ள மக்களின் மனநிலையை பதிவு செய்ததற்காக பாலமேட்டிலிருந்து ஜான்சி மற்றும் அலங்காநல்லூரில் வினோத், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.